நடக்கிற விஷயத்துல எதுக்கு போராடுறதுக்கு? உடம்புல கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வேண்டாமா? அதுக்காக சாப்பிடுமா? வேண்டாம்னு சொல்றேன்ல. இப்ப மட்டும் நீ சாப்பிடலாம் வையா அப்புறம். அம்மா அம்மா விஜய். வாங்க மாப்ள. உட்காருங்க. கங்கா மாப்பிளைக்கு குடிக்க ஏதாவது எடுத்துக்கலாம். இல்ல அதெல்லாம் வேண்டாம். இருக்கட்டும். வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? இல்ல காலையில ஸ்கூலுக்கு போற வழியில காவிரியை பார்த்தப்போ காவிரி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி தெரிஞ்சது. அவன் எப்பவும் இருக்கிற மாதிரி இல்ல, ஏதோ குழப்பத்தில் இருக்கான்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன். அதான் என்னன்னு கேட்கறதுக்காக இங்க வந்தா நீங்களும் இப்படி சாப்பிடாம அழுதுட்டு இருக்கீங்க. அதான் ஏதாவது பிரச்சனையானு கேட்கறேன். மறுபடியும் எங்க கல்யாண விஷயத்தை பத்தி பேசி காவிரி எதுவும் கோவப்பட்டு திட்டாளா? அதெல்லாம் இல்ல மாப்ள. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் அதை பத்தி அவகிட்ட பேசி எடுக்கிறது இல்ல. அப்ப வேற என்ன பிரச்சனை? காவிரி நீங்க ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. குடும்ப பிரச்சனை எதுக்கு என்கிட்ட சொல்லணும்னு ஏதாவது யோசிக்கிறீங்களோ? ஐயோ அப்படி எல்லாம் இல்ல மாப்ள. என்ன நடந்தாலும் நாங்க உங்களை வெளி மனுஷனா நினைக்க போறது இல்ல. நீங்க என்னைக்குமே எங்க குடும்பத்துல ஒருத்தர் தான். அப்ப என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லலாம்ல? நேத்து நர்மதா தகப்ப இல்லாத பிள்ளைய நான் நம்பி வெளியூருக்கு படிக்க அனுப்புனா அங்க என்ன வேலை பண்ணிருக்க பாருங்க. இந்த விஷயத்தை அவ சொன்னதுல இருந்து என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயத்துல நான் செத்துக்கிட்டு இருக்கேன் மாப்ள. நர்மதா எங்க? உள்ள ரூம்ல இருக்கா? நர்மதா நர்மதா மாமா இது வர மாமா. அப்ப எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாங்க. எப்போ வரேன்னு சொல்லிருக்காம? சாயந்தரம் வரதா சொன்னா மாமா. காவிரி கிட்ட ஏதோ சொன்னதுக்கு அவ வரட்டும் பாத்துக்கலாம்னு சொல்றேன். வரட்டும் பாத்துக்கலாம் அலட்சியமா இருக்கிறதுக்கு இது என்ன சாதாரண விஷயமா? ஒரு பொம்பளை புள்ள வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். பக்கம் பக்கத்துல உள்ள உங்களுக்கு தெரிய வந்தா பெரிய அசிங்கமா போயிடும் மாப்ள. அப்புறம் நான் வெளியே தலை காட்டவே முடியாது. நீங்க தான் எப்படியாவது அவனுக்கு வர விடாம பண்ணணும். இல்ல அவன் வரட்டும். நீங்க என்ன மாப்ள காவிரி மாதிரியே பேசுறீங்க? நர்மதா இந்த விஷயத்துல உண்மையில எந்த தப்பும் இல்ல. இல்ல மாமா. அப்ப ஏன் இதை நினைச்சு நம்ம பயப்படணும்? நம்ம தைரியமா ஃபேஸ் பண்ணலாம். நம்ம வீட்டு பொண்ணை பத்தி ஏதோ சொல்றதுக்கு நம்ம வீட்டுக்கு வரேன்டா. வரட்டும். வந்து அப்படி என்னதான் சொல்றான்னு நாமளும் கேட்போம். ஆமாமா வரட்டும். நீங்க யாரும் எதை நினைச்சு பயப்படாம இருங்க. நான் போயிட்டு சாயந்தரம் வரப்ப வரேன். அது வரைக்கும் நீங்க நர்மதாவை ஏதாச்சும் சொல்லி அவளை கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. சரி மாப்ள. தைரியமா இரு நர்மதா. நான் உங்க கூட இருக்கேன். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். சரி மாமா. நெட்ஃபிளிக்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன் மிஸ் சாப்பிடாம இருக்காங்க? அக்கா வீட்ல தானே இருக்க? அந்த பையன் எதுவும் திரும்ப ஃபோன் பண்ணானா? நானும் ஸ்கூலை விட்டு சீக்கிரமா வந்துடுறேன். அது வரைக்கும் நர்மதா கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோ. நான் வச்சிடறேன். நர்மதா திரும்ப எதுவும் அந்த பையன் ஃபோன் பண்ணானா? இல்லக்கா. என் காவேரி ஒரு வேலை பயமுறுத்துறதுக்காக அவன் வீட்டுக்கு வர சும்மா சொல்லிப்பானோ? நேற்று ராத்திரி அவன் ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப வரைக்கும் அவன் ஃபோன் பண்ணாம இருக்கிறத பார்த்தா நான் அவன்கிட்ட பேசுறேனா இல்லையான்னு அவன் வெயிட் பண்ணி பார்க்க மாதிரி இருக்குக்கா. அவன் இவ்வளவு தூரம் பயமுறுத்தி பேசுறதுனால கண்டிப்பா அவங்க வருவான்னு தான் தோணுது. அவன் வரட்டும் நர்மதா. அவங்க வந்தாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட முடியும். வரட்டும். காவேரி மிஸ் பாட்டி வாங்க. பாட்டி அம்மோ வாங்க தம்பி. வாங்க விஜய். கங்கா ஆண்டி நான் யாருன்னு எனக்கு கூட வீட்டுக்கு போயிட்டு போறேன். எங்க அவ? அவ ரூம்ல தான் இருக்கா. போ. அம்மோ நீ போய் நான் கூப்பிட்டேன்னு சொல்லி அவளை கூட்டிட்டு வா. சரிப்பா. இன்னைக்கு சாயந்தரம் என்ன நடக்க போகுதுங்கிறது நமக்கே தெரியாம இருக்கிறப்போ இந்த மாதிரி நேரத்துல குழந்தைங்க இருக்கிறது சரியா வராதுன்னு எனக்கு தோணுச்சு. அதான் அவளை எங்க வீட்டு கூட்டிட்டு போலான்னு வந்தேன். இவருக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சது? நான் போய் அம்மாவையும் ஆடி எங்க வீட்டை விட்டுட்டு அந்த பையன் இங்க வரது கூட நான் வந்துடுறேன். சரிங்க தம்பி. அப்பா யானையை கூட்டிட்டு வந்துட்டேன். ஹாய் அங்கிள். ஹாய். என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா? ஆமா யானி, எப்போ அம்மா தானே வந்து விளையாடுறா. ஆமா. அதனால ஒரு சேஞ்சுக்கு யானி குட்டி எங்க வீட்டுக்கு வந்து விளையாடுவீங்களா? அங்கிள் திரும்ப நைட் உங்களை கொண்டு வந்து இங்க விட்டு வேணாம். ஓகே ஓகே அங்கிள். யாழினி அங்க யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காம சமத்தா இருக்கணும். சரியா? சரிம்மா. போலாமா? வாங்க. போலாம். நர்மதா ஏதாவது எனக்கு உடனே கால் பண்ணு. வரேங்க. மா அவருக்கு எப்படி நீங்க நடக்கிற விஷயம் எல்லாம் தெரிஞ்சது? அந்த பையன் வரதுக்குள்ள நான் வந்துடுறேன். ஏதாவது எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போறாரு. முதல்ல இவர் யார் இந்த தலையிடுறதுக்கு? இவருக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? உன்னை நாம கேக்குறேன் சொல்லு. நான் தாண்டி சொன்னேன் போதுமா? நீ ஸ்கூலுக்கு போயிருந்த நேரம் அவருக்கு வந்தாருடி. வந்து தைரியமா நர்மதா.
நான் உன் கூட இருக்கேன். எது வந்தாலும் பார்த்துக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நீ அவர்கிட்ட சொல்லணும்? இந்த பிரச்சனை நானே சமாளிக்க மாட்டோமா? நான் பாத்துட்டு உன்கிட்ட சொன்னல. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இருக்கு இல்லங்கறதெல்லாம் இப்ப பிரச்சனை இல்லடி. இப்படிப்பட்ட ஒரு நேரம் பார்த்து நிவின் மாப்ள வேற ஊருக்கு கிளம்பி போயிட்டாரு. அவனுக்கு யாரும் இல்லாத இந்த வீட்ல இப்ப இப்படி ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை நம்மளால சமாளிக்க முடியுமோ இல்லையோங்கிற பயம் எனக்கு வந்துருச்சு. அதனாலதான் விஜய் தம்பியா வந்து கேட்டப்போ அவர்கிட்ட இந்த விஷயத்தை நான் சொன்னேன். நீயே இந்த விஷயத்தை எப்படி சமாளிக்க போறோங்கிற குழப்பத்துல தானே இருந்த. ஆனா அந்த தம்பி நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன்னு ரொம்ப தைரியமா நம்பிக்கையா சொல்லிச்சு. இந்த மாதிரி நேரத்துல எனக்கு அப்படிப்பட்ட தைரியம் தான் தேவைப்பட்டுச்சு. அதனாலதான் நான் சொன்னேன், போதுமா நாளைக்கு மேல ஒரு பிரச்சனை வச்சுக்கிட்டு இப்ப இதெல்லாம் ஒரு விஷயம் நினைச்சு பேசிக்கிட்டு இருக்க. வரவனை எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்னு தெரியல நீயே சொல்ற. ஆனா விஜய் அதை பாக்குறேன்னு தைரியமா சொல்லும்போது இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொன்னது தப்பில்ல தாண்டி எனக்கு தோணுது. அவரும் குழந்தைங்களை விட்டு கொஞ்ச நேரத்துல வரேன்னு சொல்லிட்டார்ல, வரட்டும் என்னதான் நடக்குதுன்னு பாப்போம்.